புல்லட்டுங்க செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு. டிஸ்கில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஹேண்டில் பேக் திருப்பினோடனே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதனால் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். இந்த வண்டியிலையும் ஒரு சில ஒர்க் ஸ்ப்ராக்கெட் கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீலில் வர லப்பரு, ஸ்ப்ராக்கெட்டில் வர பேரிங்கு, அதுக்கப்புறம் சின்ன ஸ்ப்ராக்கெட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபுல் கிட்டும் வந்துடும். இந்த டிஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, சின்ன ஸ்ப்ராக்கெட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க் அசம்பிளி. இந்த டிஸ்க் அசம்பிளியில் வந்து இந்த லேட்டஸ்ட் டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் நம்ம போட போகிறோம். வந்து நம்ம எதுக்காக ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா, வீல் லப்பர்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். புல்லட்டெல்லாம் எந்த வண்டிக்கு நீங்கள் மாற்றினாலும் கண்டிப்பாக ஸ்ப்ராக்கெட் மாற்றும் போது வீல் லப்பர்லாம் மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டாயம் இருக்குது பாருங்கள். செயின் ஸ்ப்ராக்கெட் அதே மாதிரி பல் எல்லாமே உடஞ்சும் இருக்குது சில இடத்துல. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு பாருங்கள். இந்த வண்டிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்போடு தாங்க வரும். அதனால தான் புல்லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை வாங்கி தீனி போடுற கதையான்னு சொல்லுவாங்க. அது எதனாலலாம் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் தான். டிஸ்க்லேயும் ஒரு சில ப்ராப்ளமு, அதுவும் நம்ம செட்டாகவே மாற்றினாலே தெரியும். இங்கே பாருங்கள் இந்த வண்டியில் வந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் ஓடாமல் வந்து அதே பாருங்க. இங்கே பாருங்கள் டிஸ்க் வந்து லேட்டஸ்ட் கிட்ட தான் நம்ம மாற்றிருக்கோம். ஃபுல் அசம்பிளி. இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்மளோட எஸ்கே பைக்ஸை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எடுக்கிற வண்டிகளுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறோன்றதை அந்த கஸ்டமருக்கு தெரியப்படுத்துகிறோம். அதான் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்பி இவ்வளோ வண்டிங்களும் நம்மக்கிட்ட ஒர்க் ஷாப்பு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராங்க. மெயின் டைமிங் தாங்க. நேற்று ரிசீவ் பண்ணேன், இன்றைக்கி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு வண்டி ரெடி. ஓகே.